அஸ்ஸலாமு அலைக்கும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு கை டிசைனும் நெக் டிசைனும் பார்க்க போறோம். ஒரே ப்ளவுஸ்க்கு நான் இது டிசைன் வைக்க போறேன். சிம்பிளா ஈஸியா நான் தெளிவா சொல்லித் தரேன். கை இந்த மாதிரி கீழே நான் மடிச்சு தைச்சுக்கிட்டேன். இப்போ இந்த கையில முக்கோணமா நான் கட் பண்ண போறேன். இங்க ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க நமக்கு இந்த அளவுக்கு போதும். இந்த கரை இருக்கிற அளவுக்கு இந்த பார்டர் கிட்ட நம்ம போக வேணாம். இந்த அளவுக்கு இந்த 3 இன்ச் வருது மார்க் பண்ணிட்டு இப்படி கிராஸா லைன் போட்டுக்கிறேன். இங்க குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் பிடிச்சி அந்த முக்கோண டிசைன்ல நான் தைக்க போறேன். இது நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பிளவுஸோட இந்த பீஸ் தான் நமக்கு மீதி ஆனது. இதுல நம்ம இப்போ கட் பண்ணிக்க போறோம். இங்க கொஞ்சம் ஸ்ப்ரெடா இருக்கு, அங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே எவ்வளவு துணி வருதோ அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 4.5 இன்ச் அளவுக்கு இந்த துணி இருக்கு. இது ஃபுல்லா லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பிளவுஸ் துணியில இவ்வளவுதான் மிச்சம் இருந்தது. இதோட அதிகமா இருந்தா இன்னும் நீங்க பெருசா இந்த டிசைன் வைக்கலாம். பார்டரும் அகலமா இருந்ததுனால குட்டியா இந்த மாதிரி வச்சா போதும்னு சொன்னதுனால நான் இந்த டிசைன் இதுல வைக்கிறேன். டிசைன் பிளவுஸ் தைக்கும் போது நமக்கு துணி அதிகமா இருக்கணும். துணி நமக்கு கரெக்டா வருமா பார்த்துட்டு நம்ம தைக்கணும். இப்போ நம்ம இது கட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் நமக்கு வேணாம், இது கட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுல 2 பீஸா நான் நடுவுல கட் பண்ணிட்டேன். இதோட நீளம் 16 இன்ச் இருக்கு, நீளம் 4.5 இன்ச் இருக்கு. நமக்கு 3 இன்ச்ல நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ மடிச்சு எல்லாம் தைக்கும் போது நமக்கு கரெக்டா இருக்கும். நடு பகுதியா 16ல 8.25 இன்ச் இந்த மாதிரி 2 சைடும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருந்து நடுவுல இப்படி குட்டி குட்டி பெருசா பிடிச்சிக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் இடைவெளி இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த ஃப்ரில்ஸ் கொஞ்சம் கீழ்ப்பக்கம் இப்படி கிராஸா வரும். இந்த மாதிரி கரெக்டா வச்சு மடிச்சுக்கிறேன். நம்ம 2 இன்ச்ல அது கட் பண்ணோம். இது 2.5 இன்ச்ல இருக்கணும் நமக்கு. இந்த பக்கம் இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு இப்படி மடிக்கணும். மடிச்சிட்டு அதுக்கு மேல ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இப்போ நடுவு பகுதியில மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே இந்த கேதரிங் கரெக்டா ஒன்று சேர்க்கணும் கீழே. அப்படியே மேல மேல அடுக்கி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த சைடும் எப்படி நம்ம மேலே ஃப்ரில்ஸ் பிடிச்சிருக்கோமோ ஆப்போசிட் சைடு, அதே மாதிரி அந்த ஃப்ரில்ஸ் கரெக்டா மடிச்சு வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இந்த துணி இருக்கிற அளவுக்கு நான் கரெக்டா வச்சு இந்த டிசைன் தைச்சிருக்கேன். கரெக்டா அந்த ஃப்ரில்ஸ் கரெக்டா இருக்கா பார்த்துக்கணும். ஒன்றுக்கு மேலே மேலே அடிக்கும் போது அது ஒரு பாயிண்ட் அளவுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கணும். மேலே எப்படி 1/2 இன்ச் தள்ளி வச்சோமோ கீழே அந்த மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் அளவுக்கு லைட்டாக தள்ளி வச்சிருக்கேன். இப்போ லைனிங் துணி இப்படி சைடில் மடிச்சு தைச்சிக்கிறேன். இப்போ கையில நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் வச்சு நான் தைக்க போறேன். பாருங்க, இந்த மாதிரி உள் பக்கத்தில் வச்சு நான் தைக்க போறேன். ஃபர்ஸ்ட் மேல் பக்கத்தில் இப்படி வச்சுட்டு நம்ம தைச்சிட்டு அப்புறமா உள் பக்கம் மடிச்சு தைச்சிக்கலாம். அதிகமாக விடணும்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் விட்டுக்கலாம். நான் லைனிங் துணி ஏற்கனவே கீழே மடிச்சு தைச்சிட்டேன். இல்லை லைனிங் துணியில இப்படி வச்சு நீங்கள் மடிச்சு தைச்சிக்கலாம். நடுவில் இப்படி கட் பண்ணிட்டு இது அப்படியே உள் பக்கமாக திருப்பி மடிச்சு தைச்சிக்கலாம்.
லைனிங் துணி கூட நீங்கள் மடித்து உள் பக்கமாக தைச்சி அப்படியே திருப்பிக்கலாம். எப்படி நம்ம சுடிதாருக்கெல்லாம் ரவுண்ட் நெக் தைச்சா நம்ம வந்து தைச்சிட்டு லைனிங் துணி வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்புவோம்ல, அந்த மாதிரி திருப்பிக்கலாம். இப்போ இந்த டிசைன் வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. சைடில் நான் ஓவர்லாக் அடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போதான் பிசர் வராது. இல்லைன்னா நீங்கள் ஒரு லைனிங் துணி வச்சு அந்த ஃப்ரில்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு லைனிங் துணி வச்சு தைச்சி திருப்பி சைடில் ஓரத்தையில் அடிச்சிட்டா ஃபினிஷிங்காக இருக்கும். நான் இதில் ஓவர்லாக் அடிச்சுக்கிட்டேன். கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஓரத்தையில் நம்ம போட்டுக்க போகிறோம். கரெக்டாக வச்சு இப்படி ஊசியை குத்தி நிப்பாட்டி திருப்பிட்டு கரெக்டாக வச்சு நம்ம தைச்சிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு பாருங்கள். எனக்கு துணி கம்மியாக இருந்துச்சு, இருந்தாலும் இந்த டிசைன் வருமானு பார்த்து நான் தைச்சிட்டேன். எல்லாருமே நல்லா இருக்கு பாருங்கள். கரெக்டாக அந்த பார்டர் வரைக்கும் அந்த வி ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு கையும் நான் தைச்சிக்கிறேன். இப்போ அளந்து பார்த்தோன்னா 2 இன்ச் தைச்சோம், கரெக்டாக 2.5 இன்ச் இருக்குது. நீங்கள் 4 இன்ச் வந்திருக்கு. 3 இன்ச்சில் கட் பண்ணோம். அவ்வளோதான், கை தைச்சிட்டோம். இப்போ நெக்கு தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நான் நாட் தைச்சி வச்சுருக்கேன். நல்லா மெலிசாக தைச்சிருக்கேன். இப்படி மெலிசாக தைச்சிட்டு இந்த மாதிரி நாட் திருப்புற ஹூக்கு இந்த மாதிரி கம்பி மாதிரி இருக்கும். கடைங்கள்லையும் ஈஸியாக கிடைக்கும். இதில் நம்ம போட்டு உள் பக்கமாக இதில் ஒரு கம்பி இருக்கும், அதில் நம்ம துணி லாக் பண்ணிவிட்டு இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்படி வெளியில் எடுத்துட்டு லைட்டாக இப்படி இப்படி மெதுவாக பண்ணோன்னா நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நிறைய பிசுறு வரும் இந்த துணியில், அதனால நான் உள் பக்கமாக கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் விட்டுருக்கேன். 1/4 இன்ச் அளவுக்கு ஓரமாக தைச்சிருக்கேன்னா 1/2 இன்ச் துணி நான் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம திருப்பும் போது அந்த பிசுறு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இப்போ தைச்சிருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்குது, நாட் கொஞ்சம் திக்னஸாக தெரியும். அதனால் ஓரத்தில் இன்னொரு தையல் நான் போட்டுக்கிறேன், நல்லா மெலிசாக தெரியணும். அதனால் இப்போ கம்பி போட்டு மேலே அந்த ஹூக்கில் இப்படி லாக் பண்ணி இதை திருப்பிக்கிறேன். இந்த மாதிரி சில்க் துணினா நமக்கு அசால்ட்டாக நல்லா திருப்புறதுக்கு வந்துடும். காட்டனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அளவு மெலிசாக திருப்ப முடியாது, காட்டனில் ஒட்டிக்கும் அப்படியே. சில்க் துணினா நமக்கு இப்படி வந்துடும். இப்படி அந்த எண்டு கையில் கடிச்சதும் அந்த கம்பிலேருந்து எடுத்துட்டு இப்படி கையிலே நம்ம லைட்டாக இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். நடுவில் ஜாயிண்ட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் நம்ம பார்த்து திருப்பணும். அதில் மெலிசா நாட் நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள். மொத்தம் 6 நாட் நான் தைச்சிருக்கேன். இந்த டிசைனுக்கு எவ்வளோ தேவைப்படும் பார்க்கலாம். இதுவே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக அது சரிசமமாக நான் வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவில் நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன டிசைன் தான் இது. ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி ஒன்று இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரு நாட் எடுத்து அதுக்கு மேலே வச்சு அப்படியே நான் கட் பண்ணிக்கிட்டே வரேன். இதே மாதிரி நான் ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன். இந்த டிசைன் கஸ்டமர் செலக்ட் பண்ணி அனுப்புனது. அதுதான் இது லாஸ்ட்டு. நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான் மிச்சம். கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். எல்லாம் 2.5 இன்ச்சில் கட் பண்ணியிருக்கேன். 2 இன்ச்லேயும் நம்ம கட் பண்ணலாம்.
2 இல்லைன்னா 2.25 இன்ச்லையும் கட் பண்ணலாம். ஏன்னா உள்ளே வச்சு நம்ம இப்படி தைச்சிட்டு ஒரு துணி வச்சு மேலே தைப்போம். அப்போது பிசர் எக்ஸ்ட்ரா இருந்தால் கிராஸாக இருந்தால் நம்ம கட் பண்ணிப்போம். இப்படி மடித்து வச்சு ஷோல்டர் மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இது தைக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் கேப் விட்டு தைக்கிறேன். நெருக்கமாக நல்லா கிட்ட கிட்ட வச்சாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி வி ஷேப்பில் நமக்கு வரும். அந்த முனையிலையும் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஆனால் ஊசி நூல் வச்சு தைக்க போகிறோம். குட்டி குட்டி பீட்ஸ் வச்சு தைக்க போகிறோம். ரொம்ப குட்டி பீட்ஸ் இல்லை, கொஞ்சம் மீடியம் சைஸில். இப்படியே ஒரே லெவலாக நம்ம தைச்சிக்கலாம். நம்ம நாட் கட் பண்ணும்போது ஒரே லெவலாக நம்ம கட் பண்ணுனா நமக்கு அந்த டிசைனுடைய அந்த அளவு கரெக்டாக வரும். பேக் சைட் டிசைன் நெக் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆர்ம் ஹோல், கை, நெக் எல்லாம் சுற்றி ஒரு தையல் அடிச்சுக்கிட்டேன். லைனிங் துணியும் மெயின் ஃபேப்ரிக்கும் வச்சு இப்போ இந்த சைடு ரவுண்டாக திருப்புற சைடு நம்ம வைக்கும்போது கேப் நிறைய விடாதீங்க. நான் மறந்துட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். இந்த டிசைன் திருப்பி நம்ம வந்து லாட்ஸ் ஆஃப் பீட்ஸ் வச்சு தைக்கும் போது கேப் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. ஸோ அந்த திருப்புற அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது கேப் விடாமல் நெருக்கமாக வைங்க. பாருங்க, அப்படி ரவுண்டாக ஷேப் கொடுத்து தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு 1.25 இன்ச்சு சிங்கிள் பீஸாக நான் இப்படி லைனிங் துணி வச்சு இதுக்கு மேலே வச்சு தைச்சிக்கிறேன். நான் எங்கே தையல் அடிச்சிருக்கேனோ அதே தையலுக்கு மேலே இப்படி ரவுண்டாக திருப்பிட்டு தைச்சிட்டே வரணும். நல்லா இந்த டிசைன் ஈஸியாக நம்ம தைச்சி முடிச்சிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பிசரை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்படி நெக்குக்கு இந்த டிசைன் வச்சு நம்ம வந்து உள் பக்கமாக தைக்கும் போது சிங்கிளாக துணி வச்சு தைக்கிறது நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டிசைன் வைக்கும் போது திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால இது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கு துணி. இதில் நம்ம டபுளாக மடித்து கூட நம்ம லைனிங் துணி வச்சு தைக்கலாம். நான் சிங்கிளாக வச்சுருக்கேன். இது பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. லைட்டாக நம்ம அந்த சர்க்கிளில் கட் பண்ணிக்கலாம் சிசரால். இந்த பக்கமும் லைட்டாக அந்த தையலுக்கு கொஞ்சம் முன்னாடி அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம இது உள் பக்கமாக இப்படி மடித்து தைச்சிக்க போகிறோம். இப்படி அந்த தைச்ச அந்த பிசுறு உள்ள போகிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே அந்த லைனிங் துணி மடித்து இப்படி வச்சு தைக்கலாம். இந்த டிசைன் வந்து இப்படி சைடில் வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் நீங்கள் தைச்சி பழகி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல அருமையான டிசைனும் கூட. இதுக்கு நான் கோல்டன் பீட்ஸ் வச்சு தைக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லைட் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ப்ளவுஸ் தைச்சிருந்தேன். அந்த டிசைனும் ரொம்ப அருமையாக நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய டிசைன்ஸ் நான் தைச்சி போட்டுக்கிட்டு இருக்கேன். சின்ன குழந்தைங்க ஃப்ராக்லேருந்து லெஹங்கா, சோலி, ப்ளவுஸு, சுடிதாரு, இந்த மாதிரி நிறைய நான் ட்ரெஸ்ஸஸ் தைச்சி போட்டிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போ இந்த டிசைனை இப்படி திருப்பி இப்படி வச்சு ஊசி நூல் வச்சு தைக்க போகிறோம். வாங்க அது எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நான் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் இந்த ஒரு பாக்ஸோட இந்த மூடியில போட்டுக்கிறேன். மீடியம் சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் பார்டர் இருக்கிறதுனால இந்த கோல்டன் கலரில் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த டிசைன் இப்படி மடிச்சிட்டு இதோட ஓரத்தில் ரவுண்ட் ஷேப் இல்லாமல் நல்லா பாருங்க, இந்த சைடு காட்டுறேன். இது நல்லா ரவுண்ட் ஷேப் இல்லாமல் இந்த ஓரத்தில் இப்படி வச்சு ஒரு பீட்ஸ் வச்சு தைக்கணும். ஃபஸ்ட்டு நான் பீட்ஸ் தைச்சிக்கிறேன். ஏன்னா அந்த டிசைனுக்கு ஓரத்தில் நான் வச்சு தைக்கல. 2 டிசைன் அந்த கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த நாட்டு, அந்த 2 நாட்டுக்கு நான் நடுவில் இந்த பீட்ஸ் வைக்க போகிறேன். பீட்ஸ் தைச்சிட்டேன். ஃபேன் போட்டு தைச்சோன்னா நமக்கு நல்லா அசால்ட்டாக அந்த நூலில் சிக்கு விழுந்துச்சுப்பா. ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த டிசைனோட ஓரத்தில் தைக்கிறேன். பாருங்கள், பீட்ஸ் தனியாக தைச்சிருக்கேன். அது பக்கத்தில் இந்த டிசைன் நான் ஓரத்தில் தைக்கிறேன். அதே மாதிரி இந்த டிசைன் இருக்குது. இந்த 2 டிசைனுக்கு நடுவில் பீட்ஸ் தைக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸு நான் இந்த பீட்ஸ் தேடினேன், கிடைக்கல. உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக கிடைச்சிச்சுன்னா நீங்கள் தைச்சி பாருங்கள். அதாவது 2 அந்த வளையத்துக்கு நடுவில் பீட்ஸு, அதுக்கப்புறம் இந்த வளையத்தோட ஓரத்தில் நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் ஓரத்தில் 2 நாட் நம்ம போட்டுக்கலாம். இப்படி பாருங்க. இங்கே நான் தைச்ச பிறகு இந்த 2 நாட்டுக்கும் நடுவில் இப்படி குத்தி பீட்ஸ் தைச்சிக்கிறேன். பீட்ஸ் தைச்சிட்டு இப்போ அந்த நாட்டு கூட ஓரத்தில் இப்படி தைச்சிக்கிறேன். நம்ம நிறைய டிசைன்ஸில் அந்த டிசைன் தைக்கும் போது அதோட முனையில் ஓரத்தில் வச்சு பீட்ஸ் எல்லாம் தைப்போம். ஆனால் இதில் நான் அதை முனையில் அதை தைக்காம 2 அந்த டிசைனுக்கும் நாட்டோட அந்த டிசைனுக்கும் நடுவில் பீட்ஸ் வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுவும் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு. ஒரு 2 நாட் நம்ம போட்டுக்கலாம் பீட்ஸ் தைச்சி. அப்போ தான் நம்ம கொஞ்சம் இழுக்கும் போது சுருக்கம் விழாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் காட்டுறேன். அவ்வளோதான், ஃபுல்லாக இந்த டிசைன் நம்ம பீட்ஸ் வச்சு தைச்சிக்கலாம். இதோட ஃபினிஷிங் அவுட்லுக் பாருங்கள். அந்த 2 டிசைனுக்கு நடுவில் பீட்ஸ் வச்சு தைச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா அண்ட் ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கைக்கும் இந்த மாதிரி டிசைன் நீங்க ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.